தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்று முதல் ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்ச்சி துவங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் முதலாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பின்னர் கச்சியப்பரின் கந்தபுராணம் குறித்து சிந்தித்து அதன் பின் முருகப்பெருமானின் ஒவ்வொரு விசேஷமான நூல்கள் குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் கணபதியை வணங்கி நாம் நிகழ்ச்சியை தொடர்வோம். திகடச் சக்கர செம்முகம் ஐந்துளான் தகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்மணி யாவுரை விகடச் சக்கரன் மெய்ப்பாதம் போற்றுவோம். இது கச்சியப்பரின் கந்தபுராணத்தில் உள்ள கணபதி காப்பு செய்யுள். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள விகடச் சக்கர விநாயகர் மீது இயற்றப்பட்டது. சிவபெருமானை அழையாது அவமதித்து செய்த தட்ச யாகத்தை அழிக்க வீரபத்ரரும் காளியும் சென்றனர். அங்கு திருமால் வீரபத்திரர் மீது தமது சக்கரத்தை ஏவினார். வீரபத்திரர் வெண்டலை மாலை, அதாவது மண்டையோடுகளால் ஆன மாலையை அணிந்திருந்தார். அதில் இருந்த ஒரு வெண்டலை திருமாலின் சக்கரத்தை கவ்விக்கொண்டது. திருமாலின் படைத்தலைவராகிய தும்பிக்கை ஆழ்வார் என்னும் விஸ்வக்சேனர் விகடக்கூத்தாடினார். அதனை கண்ட அனைவரும் சிரித்தனர். வீரபத்திரர் அணிந்திருந்த மாலையில் இருந்த வெண்டலையும் சிரித்தது. அதனால் அதன் வாயில் இருந்த திருமாலின் சக்கரம் கீழே விழுந்தது. விஸ்வக்சேனரை முந்திக்கொண்டு கணபதி சக்கரத்தை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார். மீண்டும் ஒரு முறை விகடக்கூத்து ஆடினால் அதனை தருவதாக கூறினார். விஸ்வக்சேனர் மீண்டும் விகடக்கூத்து ஆடினார். கணபதியும் அதை கண்டு மகிழ்ந்தவராய் சக்கரத்தை திருப்பிக் கொடுத்து விட்டார். விஸ்வக்சேனரின் விகடக்கூத்தை கண்டு சக்கரத்தை திருப்பிக் கொடுத்ததால் கணபதியை விகடச் சக்கர விநாயகர் என்று அழைத்தனர். காஞ்சியை சேர்ந்தவரான கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சியின் தல விநாயகராக விளங்கும் விகடச் சக்கர விநாயகருக்கு காப்பு செய்யுளை சூட்டினார். சிவபெருமான் 10 திருக்கரங்களும் 5 சிவந்த திருமுகங்களையும் உடையவன். அதனால் திகழ் தச சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்ற சொற்றொடரால் குறிப்பிட்டார். சிவபெருமான் முப்புறம் எரிக்கச் சென்ற பொழுது சந்திர சூரியர்கள் அவனுடைய தேருக்கு சக்கரங்களாக அமைந்தனர். சூரியனை கண்டவுடன் தாமரை மலரும். ஆதலால் சூரியனை தாமரை நாயகன் என்பர். தாமரை நாயகனாகிய சூரியன் ஈசனின் தேர்ச்சக்கரமானான். அவன் விநாயகரின் திருமேனியில் அசையும் அரவின் தலையில் இருக்கும் மணியாக திகழ்கிறான். சகட சக்கரமாகும் தாமரை நாயகன் கணபதியின் அகட்டில் அசைகின்ற பாம்பின் மணியாக திகழ்கிறான். அதாவது விநாயகர் உதரபந்தனம் என்னும் அரஞ்ஞான் கயிறாக பாம்பை அணிந்திருக்கிறார். அரவு அல்லது பாம்பு என்பது குண்டலினி சக்தியை குறிக்கும். நமது சமயத்தை சார்ந்த கடவுளர் அனைவரும் ஏதாவது ஒரு வடிவத்தில் பாம்பை வைத்திருப்பார்கள். சிவபெருமானுக்கு அரவு நாகாபரணமாக திகழ்கிறது. அம்பிகைக்கு கங்கணமாக அணி செய்கிறது. முருகனின் மயில் வாகனத்தின் பாதத்தில் அழகு செய்கிறது. நாகபந்த மயூரா நமோ நம என்கிறார் அருணகிரிநாதர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டால் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று பொய்கையாழ்வார் போற்றுகிறார். திருமாலின் குடை, இருக்கை, பள்ளியணை, திருப்பாதுகை ஆகிய அனைத்துமாக ஆதிசேஷனே விளங்குவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அவ்வகையில் விநாயகருக்கு அரவு அரஞ்ஞான் கயிறாக திகழ்கிறது. அந்த அரவின் தலையில் ஒளிரும் மாணிக்கம் போல சூரியன் விளங்குவதாக கச்சியப்பர் வர்ணிக்கிறார். அத்தகைய விகடச் சக்கர விநாயகரின் திருவடிகளை போற்றி
நாம் ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சிவபரம்பொருளின் தொன்மை வடிவு அருமுக வடிவம். தொன்மையும் நன்மையும் உடைய இந்த அருமுக வடிவு அனாதியானது. இவை இறைவனுடைய 5 திருமுகங்கள் ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் என்பனவாகும். இவை முறையே ஆகாயம், கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு என்ற 5 திசைகளை நோக்கியுள்ளன. ஈசானம் எல்லாவற்றையும் ஆளும் தன்மையது. தற்புருஷம் தேவ சரீரம், மானுட சரீரம் ஆகியவற்றில் அதிட்டித்து நிற்பது. அகோரம் சாந்தமாக இருப்பது. வாமதேவம் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை ஆன்மாவுக்கு தரவல்லது. சத்யோஜாத்தம் உயிர்களுக்கு உடல்களை தோற்றுவித்து உள்தோன்றி அருளவல்லது. இந்த 5 முகங்களுடன் கீழ்நோக்கும் அதோமுகமும் சேர்ந்து 6 முகம் ஆகி சிவம் உயிர்களுக்கு தனிப்பெரும் கருணை புரிகின்றது. 5 முகத்தோடு அதோமுகம் தந்து திருமுகங்கள் 6ஆகி என்று கந்தர் கலிவெண்பா கூறுகிறது. இத்தகைய எந்தை கந்தவேளின் இன்னருள் பெற்றவர் பலர். நக்கீரர், சிகண்டி முனிவர், பொய்யாமொழி, ஔவையார், வசிட்டர், காசிபர், இடைக்காடர், கச்சியப்ப சுவாமிகள், சிதம்பர முனிவர், சிற்றம்பல நாடிகள் முதலிய பலர். இவர்களுக்குள் முருகவேளின் மலர்வாக்கால் பிரணவ உபதேசம் பெற்றவர்கள் இருவர்களே. ஒருவர் அகத்தியர், மற்றொருவர் அருணகிரிநாதர். 8 அறியாத என் செவியில் 8 இதுவாம் லிங்கமென 8 வெளியா மொழிந்த குருமுருகோனே என்று திருப்புகழில் பாடுகிறார். முருகப்பெருமானுடைய முழுமுதல் தன்மையை முழுதும் ஒருங்கு உணர்ந்த முனீந்திரர் அருணகிரிநாத பெருமான். இம்மாமுனிவர் அருணயம்பதி என்னும் திருவண்ணாமலையில் 15ஆம் நூற்றாண்டில் பிரபுடதேவன் காலத்தில் சிவஞான பானுவாய் அவதரித்தவர். சைவ சமய குரவர்கள் 4 பின் வந்த 5வது குரவர் என தெளிந்த சிவஞானிகளால் போற்ற பெற்றவர். இவருடைய பெருமை அளவிடற்கரியது. அறுபடை வீடுகள் குறித்து நாம் சிந்திப்போம். முதலில் ஸ்ரீ கௌமாரம் என்னும் நிகழ்விற்கு இது முகவுரையாக அமைகிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் உரையும் அறுபடை வீடுகள் தமிழ் மக்களின் வாழ்க்கையோடு இணைந்தவை. உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழர்கள் ஏதாவது ஒரு படை வீட்டு முருகனிடம் பக்தி கொண்டு அவனையே தனது குல தெய்வமாக ஏற்று போற்றுகின்றனர். முருகன் அடியார்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அறுபடை வீடுகளை தரிசிக்க விரும்புகின்றனர். 6 தலையர் அருள் செய் ஆறுதலையாய் என்று சுவாமிமலை நவரத்தின மாலையின் 6வது பாடல் ஆறுமுகனை அழைக்கிறது. ஆறுமுகமான முருகனுக்கு உரியதும் உகந்ததும் ஆகிய அனைத்தும் 6தான். ஈசன் எடுத்துக்கொண்ட 6 முகங்களில் இருந்து ஆறுமுகன் உதித்தான். 6 கார்த்திகை பெண்கள் அவனுக்கு பாலூட்டி வளர்த்தனர். அவனுடைய மந்திரம் சடாக்ஷரம் என்னும் 6 எழுத்து மந்திரம். அவனுக்கு உரிய யந்திரம் 6 கோணங்கள் உடையது. முருகன் சூரனுடன் போரிட்ட நாட்கள் 6. சூரனுக்கு பெருவாழ்வு அளித்து 6வது திதியாகிய சஷ்டியில் சூரனுக்கு பெருவாழ்வு அளித்து அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கினார். அதுவே கந்தசஷ்டி திருவிழாவாக அமைகிறது. அந்தனர் தொழில்கள் 6. அத்துவாக்கள் என்னும் வழிபாட்டு முறைகள் 6. சமயங்கள் 6. வேதத்தின் அங்கங்கள் 6. சுவைகள் 6. தமிழ் இன எழுத்துக்கள் 6 ஆகிய அனைத்துக்கும் ஆறுமுகனே தலைவன். அண்மை காலத்தில் வாழ்ந்த ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் தமது குமாரஸ்தவத்தில் 6னை 6 முறை கூறி வணங்குகிறார். ஓம் ஷண்முகபதையே நமோ நமக. ஓம் ஷண்மதபதையே நமோ நமக. ஓம் ஷட்கிரீவபதையே நமோ நமக. ஓம் ஷட்கிரீடபதையே நமோ நமக. ஓம் ஷட்கோணபதையே நமோ நமக. ஓம் ஷட்கோஷபதையே நமோ நமக என்கிறார். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கையும்
6666 ஆகும். அவ்வகையில் ஆறுமுகன் 6 படை வீடுகளிலும் கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறான். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி என்னும் பழனி, திருவேரகம் என்னும் சுவாமிமலை, குன்றுதோராடல் என்ற திருத்தணியும், பழமுதிர்ச்சோலை என்ற சோலை மலையும் ஆறுமுகனின் அறுபடை வீடுகளாய் அமைகின்றன. இவற்றுள் திருப்பரங்குன்றம் மட்டுமே 2000 ஆண்டுகளாக பெயர் மாற்றம் பெறாமல் அதே பெயரில் அழைக்கப்படும் சிறப்புக்கு உரியது. தேவார பதிகம் பெற்ற தலங்களை தேவார திருத்தலங்கள் என்றும், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலங்களை திருப்புகழ் திருத்தலங்கள் என்றும் குறிப்பிடுகிறோம். அதே வகையில் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படையில் குறிப்பிடப்பட்ட முருகனுக்கு உரிய 6 திருத்தலங்களை ஆற்றுப்படை வீடுகள் என்று அழைத்தனர். அதுவே காலப்போக்கில் 6 படை வீடுகள் என்று மாறிவிட்டது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களை தொகுத்து பதிப்பித்தவர்களில் ஒருவரான டாக்டர் தணிகைமணி அவர்கள் மேற்கண்டவாறு கூறினார். பிற்கால ஆய்வாளர்கள் பலரும் அக்கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாக பொறுப்பு ஏற்று சூரனுடன் போர் புரியச் சென்றான். அப்போது முருகன் ஆங்காங்கே பாடி வீடு அமைத்து தங்கினான். அவ்வாறு அவன் தங்கிய பாடி வீடுகளே படை வீடுகள் ஆயின என்றும் கூறுவர். அவ்வகையில் பார்த்தால் 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே முருகன் பாடி வீடு அமைத்து தங்கிய இடமாகும். சூரசம்ஹாரத்திற்கு புறப்பட்ட முருகன் மண்ணியாற்றங்கரையில் தங்கி ஈசனை வழிபட்ட செஞ்சநல்லூர் படைவீடாக கருதப்படவில்லை. இலங்கையில் முருகன் பாடி வீடு அமைத்து தங்கிய ஹேமகூட்டம் என்னும் கதிர்காமம் படைவீட்டு பட்டியலில் இடம்பெறவில்லை. அப்படியானால் பாடி வீடு படை வீடானது என்ற கருத்து எவ்வாறு பொருந்தும்? யோக நூல் வழியில் சிந்தித்தால் இதற்கு விடை கிடைக்கிறது. நமது உடலே அன்றாடம் போராட்டம் நடக்கும் போர்க்களம் என்று கூறுவர். நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் இடையே நடக்கும் போர், நோய் கிருமிகளுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கும் இடையே நிகழும் போர் என்று நமது உடலில் எப்போதும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போர்க்களத்தில் அமைதியை நிலைநாட்ட இறைவன் குண்டலினி சக்தியாக 6 ஆதாரங்களில் எழுந்தருளுகிறான். மனிதனின் உள்ளே நிகழும் போராட்டத்தில் உதவிட தேவ சேனாதிபதியாகிய முருகன் 6 பாடி வீடுகளில் தங்குகிறான். குண்டலினி சக்தி தங்கும் 6 ஆதாரங்களே 6 பாடி வீடுகள். யோக நெறியில் முருகனின் அறுபடை வீடுகளை இவ்வாறு வகைப்படுத்தலாம். மூலாதாரம் என்பது திருப்பரங்குன்றமாகும். சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிப்பூரகம் பழனி, அநாகதம் திருவேரகம், விசுக்தி குன்றுதோராடல், ஆக்ஞை பழமுதிர்ச்சோலையாகும். யோக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அகத்தில் உள்ள 6 பாடி வீடுகளை காண இயலும். மற்ற அடியார்கள் அகத்தில் உள்ளதை புறத்தில் காணுவதற்கு அருள் செய்யும் நோக்கத்துடன் முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் கோவில் கொண்டு விளங்குகிறான். அகத்தில் நிகழும் 6 படை வீட்டு பயணம் மூலாதாரத்தில் தொடங்குகிறது. நக்கீரர் தமது பயணத்தை முருகனின் மூலாதாரம் என்னும் திருப்பரங்குன்றத்திலிருந்து தொடங்குகிறார். பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே என்று ஆக்ஞை தலத்தில் நிறைவு செய்கிறார். திருத்தொண்டர்களை தனியடியார்கள் என்றும் தொகையடியார்கள் என்றும் இருவகைப்படுத்துவர். அதுபோல் 6 படை வீடுகளை சிறப்பு படை வீடுகள் என்றும் பொதுப்படை வீடுகள் என்றும் 2 வகையாக பிரித்துள்ளனர். திருப்பரங்குன்றம், திரு ஆவினன்குடி, திருச்செந்தூர், திருவேரகம் ஆகிய 4ம் சிறப்பு படை வீடுகளாகும். குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை ஆகிய 2ம் பொதுப்படை வீடுகளாகும். குறிஞ்சி கடவுளான முருகன் மலைகள் தோறும் அமர்கிறான். ஆகவே குன்றுதோராடல் என்பது பல முருகன் தலங்களையும் உள்ளடக்கி கூறும் பொது பெயராகும். அத்தகைய மலைத்தலங்களில் முதன்மை பெற்றது திருத்தணி என்று நாம் உணர வேண்டும்.
அதுபோல் கனிகள் உதிர்கின்ற சோலை தலங்கள் பல உள்ளன. அவற்றுள் முதன்மை பெற்றது சோலைமலை என்னும் அழகர் கோவில். வழிபாட்டுக்கான தெய்வ திருமேனிகள் நிறுவப்படாத காலத்தில் அவர்களுக்கு உரிய சின்னங்கள் வழிபடப்பட்டன. சிவாலயங்களில் லிங்கமும் சக்தி ஆலயங்களில் சூலமும் வழிபடப்பட்டது. அதுபோல் முருகனின் சிறப்பு ஆயுதம் ஆகிய வேற்படை வழிபடப்பட்டது. அவ்வாறு வேற்படை வழிபாட்டு நடைபெற்ற முருகன் திருத்தலங்கள் படைவீடு என்று பெயர் பெற்றிருக்கலாம். 6 படைவீடுகள் குறித்த இந்த அறிமுகத்துடன் ஆறுமுகன் துணை கொண்டு நாம் அத்திருத்தலங்களை தரிசிக்க முற்படுவோம். நாளைய நிகழ்வில் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்வில் விகடச்சக்கர விநாயகரின் பெருமையையும் அனைத்தும் ஆராய்த்திகழும் ஆறுமுகனை பற்றிய செய்திகளையும் 6 படைவீடுகள் குறித்த முகவுரையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.